நாடு முழுவதும் கடந்த சில நாட்களில் பதுக்கப்பட்ட 15,000 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் 12,000 சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன என்று பெட்ரோலியத்துறை தெரிவித்திருக்கிறது. சமையல் கேஸ் சிலிண்டர் உற்பத்தி அதிகரித்துள்ளது, விநியோகமும் சீராகி வருகிறது என்று மத்திய அரசு நிலைமையை விளக்கியிருக்கிறது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு எங்குமே இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிலிண்டர் விநியோகம் சீராகி வருகிறது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் 12,000 சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் 15,000 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சில நாட்களுக்கு முன்னாடி தொடர்ந்து தகவல்கள் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, சிலிண்டர் எங்கும் கிடைக்கவில்லை என்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. தற்போது மத்திய அரசு தொடர்பாக என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க? சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை ஆகிய நடவடிக்கைகளை தடுப்பதற்காக தொடர்ச்சியாக சோதனைகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் கடந்த சில நாட்களில் நடைபெற்ற சோதனையில் 15,000 சிலிண்டர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதாவது பதுக்கி வைக்கப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் பிடிபட்டிருக்கின்றன. நீங்கள் சொல்வது போலவே 12,000 இடங்களிலே சோதனை நடத்தப்பட்டதில் 15,000 சிலிண்டர்கள் பிடிபட்டிருக்கின்றன. டெல்லியில் மட்டும் நேற்று ஒரே இடத்திலிருந்து 600 சிலிண்டர்கள் பிடிபட்டிருக்கின்றன. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் 450 சிலிண்டர்கள் பிடிபட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு இடங்களில் மக்கள் அளிக்கும் தகவல்கள், காவல்துறை தகவல்களின் அடிப்படையிலே சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. உதாரணத்துக்கு கேரளாவில் மட்டும் 1000 இடங்களிலே இதுவரை சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதே போல மத்திய பிரதேசத்திலே 1200 இடங்களிலே சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கூட இது போன்ற சோதனைகள் நடைபெற்று சில இடங்களில் சிலிண்டர்கள் பிடிபட்டிருக்கின்றன, வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே மத்திய அரசு சார்பாக சமையல் எரிவாயு உருளைகளின் பதுக்கல் மற்றும் கருப்பு சந்தை இந்த இரண்டையும் தடுக்க வேண்டும். கள்ளச்சந்தையிலே அதிக விலைக்கு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நியாயமாக யாருக்கு சிலிண்டர்கள் கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக கள்ளச்சந்தையிலே விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஹோட்டல்கள் போன்ற நிறுவனங்களுக்கான எல்பிஜி சமையல் வாயு அளவீடு குறைக்கப்பட்டிருப்பதால் அவர்களும் இது போன்ற கள்ளச்சந்தைகளிலே அதிக பணத்தை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றும் புகார்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. ஆகவேதான் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக தினசரி சோதனைகள் நடைபெறுகின்றன. இதன் மூலமாக எல்பிஜி சிலிண்டர்களின் பதுக்கலை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அவர்கள் எப்போது எல்பிஜி வேண்டும் என்று பதிவு செய்கிறார்களோ அந்த முறைப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதைத்தான் சற்று நேரத்துக்கு முன்னால் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே பெட்ரோலியம் துறையின் மூத்த அதிகாரி சுஜாதா சர்மா தெரிவித்திருக்கிறார். தினசரி பெட்ரோல் சூழல் குறித்து தகவல்களை பெட்ரோலியம் துறை அளித்துக் கொண்டிருக்கிறது. அதே போலவே கப்பல் போக்குவரத்து துறை மற்றும் வெளியுறவுத்துறை ஆகியவை தினசரி தற்போதைய சூழல் குறித்த தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. தளபதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி.